Greetings from Learning and Development Group. Today, we are going to see what are the penal provisions for employers in case of non-compliance to the wage codes. For this, we refer to section 54 of Code on Wages, which relates to penalties for offence. For non-payment of any amount to an employee in terms of this code, the employer will be penalized with a sum of rupees 50,000 for the first time. In case he repeats the offence within 5 years, then he will be penalized with a sum of rupees 1 lakh or 3 months imprisonment or both. In case of any non-compliance to any other provision of this code, he will be penalized with a sum of rupees 20,000 for the first time. And if he repeats the offence within a period of 5 years, then he will be penalized with a sum of rupees 40,000 or 1 month imprisonment or both. In case of non-maintenance of any registers or improper maintenance of registers, the employer will be penalized with a sum of rupees 10,000. So, be compliant and don't get penalized. Thank you. வணக்கம். லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் குரூப்பிலிருந்து வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த சட்டங்கள்லாம் ஏற்றிருக்காங்க இல்லையா, இந்த சட்டத்தை எம்ப்ளாயர் பின்பற்றவில்லை என்றால் என்ன மாதிரி தண்டனைகள், அதாவது பெனல்டிஸு இந்த அஃபென்ஸுக்கு கிடைக்கும்னு சொல்லி இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம செக்ஷன் 54 ஆஃப் கோட் ஆன் வேஜஸை பார்க்குறோம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் அல்லது மற்ற விஷயங்கள்லாம் ஒரு எம்ப்ளாயர் செய்யலைன்னா, அதாவது நான் பேமெண்ட் பண்ணாமல் இருந்தார்னா, அவருக்கு முதல் முறை அந்த மாதிரி தவறு இழைக்கும் போது அவருக்கு 50,000 ரூபாய் பெனல்ட்டி இருக்கும் அந்த எம்ப்ளாயருக்கு. ஒருவேளை 5 வருடங்களுக்குள்ள அவர் இதே மாதிரி, அதாவது எம்ப்ளாய்க்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்காமல் அவர் பண்ணியிருந்தார்னா, அவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதமும் 3 மாதம் சிறை தண்டனையும் அல்லது 2மோ விதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. சப்போஸ் அந்த எம்ப்ளாயர் மற்ற நிறைய ப்ரொவிஷன்கள் இருக்கு இல்லையா, இந்த பேமெண்ட் மட்டும் இல்லாமல் மற்ற ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கோடில் ஏதாவது ஒன்று அவர் பின்பற்றலைன்னா, முதல் முறை அவர் அந்த மாதிரி செய்யும்போது அவருக்கு பெனல்ட்டி 20,000 ரூபாய் விதிப்பாங்க. அதே போல் அதை 5 வருடங்களுக்குள்ள அந்த எம்ப்ளாயர் திரும்பவும் அதே மாதிரி இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அவர் ஃபாலோ பண்ணாமல் இருந்தார்னா, அவருக்கு 40,000 ரூபாய் அபராதமும் 1 மாத சிறை தண்டனையும் அல்லது 2மே விதிக்கப்பட வாய்ப்புள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. கடைசியாக அவர் ரெக்கார்ட்ஸு ரிஜிஸ்டர்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஒருவேளை மெயின்டைன் பண்ணாமல் இருந்தாலும் சரி அல்லது சரிவர மெயின்டைன் பண்ணாமல் இருந்தாலும் அவருக்கு அபராதமாக 10,000 ரூபாய் விதிக்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க. அதனால் எம்ப்ளாயர்ஸ் தயவு செய்து லேபர் கோட்ஸில் உண்டான அனைத்து கோட்ஸையும் ஃபாலோ பண்ணி எந்த ஒரு அபராதமும் கட்டாமல் பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.